ஸோ ரொம்ப நாள் கழித்து நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ரியலி சாரி. ஸோ நமக்கு நிறையா ப்ராப்ளம் வந்துருச்சு. அது நம்ம சேனலில் ஓரளவுக்கு கம்யூனிட்டி பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சேனலை ஹேக் பண்ணி யாரோ வீடியோஸ்லாம் டெலீட் பண்ணிட்டாங்க. அது பார்த்தான்னு வீமன் குக் சேனல்லையும் யூடியூப்லேருந்து தூக்கிட்டாங்க. அது என்ன ரீசன் எனக்கு இன்னும் வரைக்கும் புரியல. நான் அந்த இதில் வீடியோவே போகல. நிறைய பேர் வந்து அக்கா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்லாம் சொல்லியிருந்தீங்க. நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். ரியலி அந்த கமெண்ட்லாம் அவ்வளோ மிஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் செஞ்ச ஒரு விஷயம் திடீர்னு எல்லாமே நடந்தால ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. அது இந்த மினி சேனல் நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. இப்படி யாரோ வந்து டெலீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலாம். ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட சொல்கிற அக்கா உங்கள் வீடியோஸ்லாம் டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஷாக்கு. நான் வந்து ஒரு வீடியோ தான் டெலீட் பண்ணியிருந்தேன். எப்போ மொத்த வீடியோவும் டெலீட் ஆயிடுச்சுன்னு பார்த்தா மொத்தமாக போச்சு. அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து என்ன சொல்லிட்டேன்னா, நான் ஜெஸ்ஸிக்கிட்ட சேனலே நான் ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். ஆனால் அவள் வந்து என்ன சொன்னான்னா, இல்லை சேனல் ஸ்டாப் பண்ணாத அப்படின்னு சொல்லவும் நான் சரின்னு சொல்லிட்டு செகண்ட் சேனலும் மினிக்கு ஓப்பன் பண்ணேன். மினி ஐடி போட்டு. ஆனால் அங்கே வந்து யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணல. அது ஒரு 53 பேர் நம்ம தான் பண்ணியிருந்தீங்க. எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா, இங்கே இருக்கவங்களாம் அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த சேனல் டெலீட் பண்ணிடலாம்னு நினச்சேன். ஏன்னா ஹேக் பண்ணிட்டாங்க. ரிட்டன் வீடியோ போட்டு டெலீட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நீங்களாம் வந்து ஒத்துழைக்கவே இல்லை. எனக்கு அதுதான் இன்னும் கஷ்டமாயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் சரி இந்த வீடியோவே இங்கே போட்டுடலான்னு சொல்லி நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு நிமிஷம் பேசிட்டேன். இவ்வளோ தான் ப்ராப்ளம். ஆனால் நிறைய பேத்துக்கு தெரியவே இல்லை. இன்னும் எனக்கு அதுதான் புரியவே இல்லை. இன்னும் நிறைய பேர் வீடியோ டெலீட் ஆகிடுச்சு என்னென்னலாம் கேட்குறீங்க. கம்யூனிட்டியில் நான் போஸ்ட்டு ஃபஸ்ட்லேருந்து டெலீட் ஆன நாள்லேருந்தே போட்டுகிட்டே இருக்கேன். ஆனால் யாருமே அதை பார்க்கல. அப்படிங்கும்போது அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் கேட்குறீங்க, அதுவும் கஷ்டமாக இருக்குது. சரி இன்றைக்கி ஒன் ஷாட் போட்டு அதில் சொல்லிவிட்டு அப்படியே போஸ்ட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஓகே அப்படின்னு ரெக்கார்ட் பண்ண வந்துட்டேன். ஸோ ஒரு நிமிஷம் ஃபுல்லாக பேசிட்டேன். ப்ராப்ளம் பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டேன். ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் சேனலையும் கம்யூனிட்டியில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் இல்லை அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருவேளை இங்கே சேனல் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்னால் எதுலேயுமே உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் இன்ஸ்டாவுக்கும் ஃபாலோ கொடுக்கல. ஸோ எதில் சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. அதனால் மேக்ஸிமம் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன் அதில் வரும். இன்னும் பேர் அதுலேயும் வீடியோ போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே மறக்காமல் செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இது வந்துட்டு கோபிகா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பர்த்டே விஷ் ஆகும். அவங்க வந்து 21 பர்த்டேன்ட்டு சொல்லியிருந்தாங்க. பட் அப்போலேருந்தே நமக்கு ப்ராப்ளம். ஸோ நான் வீடியோவே போடலை. ஸோ டிலேட்டட் பர்த்டே விஷஸ் ஹாப்பி பர்த்டே. அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்டுகிட்டே இருந்தது வந்து ஜாகியா. ஸோ சாரிடா நீ நிறைய தடவை கேட்டுட்டேன். பட் நான் இது தம்ப்லைன்லாம் அப்பயே ரெடி பண்ணிட்டேன். ஆனால் அதுக்குள்ளே பிரச்சனை வந்துட்டனால நான் வீடியோ போடல. சாரி இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. சரி வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பாய்ஸ் 7 பேரும் செம்ம மாதம் ஒரு கார்லேருந்து இறங்குறாங்க. இறங்கினோடனே வேகமாக வந்து அங்கே இருக்க டோரில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் அங்கே பாய்ஸாக ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. பாய்ஸ் 7 பேரும் சின்னதாக ஒரு பவுக் பண்ணிட்டு எல்லோரும் வேகமாக அந்த ரூம்குள்ளே போயிட்டாங்க. போனோடனே அவங்களுக்கு வந்து ஒரு ரூம் தனியாக அலோகேட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் போகிறாங்க. அங்கே போனால் வந்து பயங்கர செட்டப்பில் இருக்குது அந்த ரூம்லாம். பாய்ஸ் போய் உட்காந்துட்டு இப்போ இதுக்கு நம்மள இங்கே ஜட்ஜாக கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் அதான் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஒரு பெரிய கேம் நடந்துகிட்ருக்கு. அதாவது கூறியால் வந்து அந்த கேமருக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப கொடுப்பாங்க. அந்த இதுதான் நடந்துகிட்ருக்கு. அங்கே வந்து பாய்ஸ் வந்து இப்போ 7 பேர் ஜட்ஜாக வந்திருக்காங்க. அதுதான் எல்லாம் பேசிட்டு அங்கே உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. சின்சியராக கேம் தான் விளாண்டுட்டுருக்கான். வி என்னடா இன்னும் கேம் விளாட்ற அப்படின்னு சும்மா தான் எங்கிட்ட கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டுட்டே இருக்கான். போது கட் பண்ணு அப்படின்னு சொல்லி உடனே அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணிடுறான். பாய் நான் வந்து கட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னு ஓகே அப்படி சொல்லி அங்கேயும் ரிப்ளை வந்துட்டு வந்துட்டு கட் பண்ணிட்டோம். இந்த சைடு அப்படியே உங்கள் சைடு பார்த்தோம். நீங்கள் பயங்கரமாக ரெடியாகி உட்காந்துருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு பெரிய டீம் கேப்டன். அதாவது உங்களுக்கு கீழே வந்து 10 பேர் இருக்காங்க. நீங்கள் தான் அதோட ஹெட்டு ஓகேவா. அதாவது ஆரம் மாதிரி நீங்கள் உங்கள் டீமில் நீங்கள் பயங்கரமாக எல்லாத்துக்கும் ஸ்பீச் கொடுத்துட்ருக்கீங்க. எப்படி விளாட்ணும், எந்தெந்த ட்ரிக் யூஸ் பண்ணணும், இவ்வளோ நாளாக நம்ம என்ன ட்ரிக் யூஸ் பண்ணோம், இப்போ வந்து நம்ம என்ன ட்ரிக் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறீங்க. எல்லோரும் உங்களை ஷாக்காக பார்க்குறாங்க. நம்ம வந்து ஆனால் அந்த ட்ரிக் தானே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ இதை யூஸ் பண்ண அப்படின்னு. கண்டிப்பாக நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது நம்ம ஆப்பனண்ட்டுக்கு தெரியும். ஏன்னா நம்ம ரொம்ப நாளாகவே அந்த ட்ரிக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறப்ப இந்த டைம் நம்ம புதுசாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு. இதை நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம். ஒரு வேளை சொதப்பிடுச்சுன்னா அப்படின்னு. ஏன் சொதப்பிடுச்சுனான்னு கேட்குறேன். அதெல்லாம் முடியும் நான் அவ்வளோதான். அதாவது நம்ம காம்பனேட்டாக விளையாட போகிறது வந்துட்டு கேகே டீம் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி சொன்னாலும் எல்லாம் அவங்கள பார்க்குறாங்க. அவங்க ட்ரிக் எப்படி நமக்கு தெரியுங்களா அப்படின்னா தெரியும் அப்படின்னா அவங்க ட்ரிக் எப்படியோ நமக்கு அதுக்கு வந்து ஆப்போசிட்டான ட்ரிக் தான் எடுக்கணும். இப்போ வந்து நம்ம ட்ரிக் நம்ம எடுக்கிறது என்னென்னா அவங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் வந்து அவங்க நமக்கு ஈக்குவலான ட்ரிக் தான் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஆப்போசிட்டாக எடுக்கிறப்ப அதை நம்ம கண்டிப்பாக வெற்றி தருவோம். நம்ம வந்து எப்போவுமே புதுசாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படி சொல்லும்போது என்னன்னா அதை நம்ம முன்னாடி ப்ராக்டிஸ் கூட பண்ணல. ஜஸ்ட் 1 டைம் பண்ணோம் அவ்வளோதானே அப்படின்னா 1 டைம் போதுமே. நான் அது மேக்ஸிமம் அது உங்களுக்கு ரிட்டன் நான் சொல்லித்தராத ரீசனே அதுதான். 1 டைமில் எல்லாருமே செம்மையாக பண்ணிட்டீங்க. எனக்கு அதனால ரிட்டன் உங்களுக்கு சொல்லித்தரணும்னு தோணல. அதனால நான் ரிட்டன் நார்மல் ட்ரிக்கே பண்ண சொன்னேன். இது வந்துட்டு நியூ ட்ரை.
ஃபஸ்ட் ட்ரை அவ்வளோதான் அப்படி சொன்னேன். ஒயின் ஒரு வேளை ஏதாச்சும் அப்படின்னா தோக்க மாட்டோம், ஜெயிப்போம், நம்ம மேலே நம்ம ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபுல்லாக பேசி எல்லாத்தையும் ஃபுல்லாக பிரெயின் வாஷ் தான் பண்ணிட்டீங்க. எல்லோரும் ரெடியாக நிற்கிறாங்க. எல்லாம் உங்களை பார்த்துட்டு ஓகே தான் அந்த ட்ரிக் அப்படின்னு நீங்கள் ஓகே தான், ஒரு வேளை ட்ரிக் செட் ஆகலை அப்படின்னா நான் வந்து இன்னொரு ட்ரிக் சொல்லி கொடுத்துருக்கேன்ல அப்படின்னு ஒயின் அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. இது செட் ஆகலாம் அடுத்த செகண்ட் உங்கள் எல்லாத்துக்கும் மெசேஜ் வரும், எல்லா டக்குன்னு அந்த ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான் அப்படி சொல்லி நீங்கள் கூட்டு வந்துட்டீங்க. கரெக்டாக வந்து உங்கள் டீம் உள்ளே வந்தோடனே பயங்கரமாக எல்லாம் கத்துறாங்க. பாய்ஸ் 7 பேர் இப்போ ஜட்ஜில் உட்காந்துருக்காங்க, எல்லாம் உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்கள் வரும்போது அப்படியே இந்த ஸ்டேஜே அதிருது. அதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட் டீம் வந்திருப்பாங்க. அவங்க வந்தப்போ ரொம்ப மைல்டான சத்தம் தான் கேட்டிருக்கோம். பாய்ஸ் பார்த்துட்டு என்னடா இந்த டீம் வரப்போ இவ்வளோ கத்துறாங்க அப்படின்னு ஜெயிக்க உடனே அந்த பொண்ணு செம்மையாக கேம் விளாடுவாங்க அப்படி சொன்னேன். எந்த பொண்ணுடா அப்படி சொல்லி போய் பார்க்குறா, நீங்கள் தான் விளாடுவீங்க. அந்த டீமோட கேப்டன் செம்மையாக விளாடும். இந்த பொண்ணோட ட்ரிக்கு ஒவ்வொரு டைம் ஒவ்வொன்றா இருக்கும். அது டீமுக்கும் அதே ட்ரிக்கை சொல்லி கொடுத்துரும். அதனால் பயங்கரமாக விளாடுவாங்க அப்படி சொல்லி உங்களை புகழ்ந்து புகழ்ந்து ஜேகே பேசுகிறான். என்ன ஜேகே ரொம்ப புகழ்ற அப்படின்னு ஜிமின் சிரிச்சுட்டே கேட்குறான். ஐயா அவங்களோட ட்ரிக்கெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நான் மேக்ஸிமம் அதை ஃபாலோ பண்ணி தான் தெரியுமா நானே கேமில் ஜெயிப்பேன் அப்படின்னு. ஒன்று அட பக்கி அப்போ அது ஒன்றோட ட்ரிக் கிடையாதா, டீச்சர் அந்த பொண்ணோட ட்ரிக் அப்படின்னு. ட்ரிக்கெல்லாம் வெளியே சொல்லி கொடுத்துருமாடா அப்படின்னு. ட்ரிக்கை மேக்ஸிமம் வெளியே சொல்லாத, அதை ஒரு மெயினான கேமுக்கெலாம் ஒரு 2-3 ட்ரிக்கு யூஸ் பண்ணும். அதெல்லாம் அப்படியே ரெக்கார்ட் ஆகி அப்படியே ரிலீஸ் ஆகிறது தான். அதனால் அந்த பொண்ணோட ட்ரிக்கு கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வந்துருச்சு. ஆனால் பயங்கரமாக விளையாடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பாய் சொன்னேன், இப்போ நீங்களா ஜட்ஜாக வந்திருக்கீங்கடா, தயவு செய்து 3 பேர் வாய முடுங்க, அந்த பொண்ணுக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வச்சிடாதீங்க அப்படின்னு. ஐயாங்க அந்த பொண்ணு விளையாடுறத பற்றி நீங்களே அந்த பொண்ணை தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னு ஆரம்பிச்சிருச்சுட்டு பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு உட்காந்துருக்கான். கரெக்டாக எல்லோரும் வந்தோடனே பிடிஎஸை பார்த்து நீங்கள் பவ் பண்ணுறீங்க, அவங்களும் ரிட்டர்ன் இருந்துச்சு உங்களுக்கு பவ் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ உங்கள் பிளேஸில் உட்காந்துட்டீங்க. நீங்கள் தான் கரெக்டாக வந்து இப்படி பாய்ஸ்க்கு பக்கத்தில் உட்காந்துருக்க சீட்டில் உட்காந்துருக்கீங்க, மற்றபடி இப்படி உங்கள் டீம் ஆப்போசிட்டில் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு ஆப்போசிட்லேயே ஃபஸ்ட்டு இது சென் தான் உட்காந்துருப்பான். சென் பக்கத்தில் அப்படியே அவங்க டீம் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு சின்னதாக அவங்களுக்கு பவ் பண்ணுறீங்க, அவங்களும் உங்களுக்கு பவ் பண்ணுறாங்க. நீங்கள் சிரிச்சிட்டு கேமை கரெக்டாக லாகின் பண்ணுறீங்க. லாகின் பண்ணோன்னு பாய்ஸ் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ரூல் நீங்கள் வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்கள பார்க்கவே கூடாது. அது இல்லாமல் உங்களை பக்கத்தில் இருக்கவங்களே பார்க்கக்கூடாது. ஜஸ்ட்டு மெசேஜில் வேணால் கன்வே பண்ணிக்கோங்க எதாக இருந்தாலும். மற்றபடி பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்தா அந்த கண்ணில் சிக்னல் பண்ணுறது அதோடு இதோட அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் இங்கேருந்து சிக்னல்லையோ வாயிலையோ சொல்லிடக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. நீங்களும் ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்களும் உட்காந்துருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் கேம் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு திரும்ப உங்கள் ட்ரிக்கை ஸ்டார்ட் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆப்போனன்ட் டீம் உங்களுக்கு அதுவே செம்ம கடுப்பாது. ஜேகே கரெக்டாக சொல்லிட்டான், ஆப்போனன்ட் டீம் வந்து இந்த பொண்ணு ட்ரிக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஸ்டார்டிங் எல்லாம் வந்தோன்னா உங்கள் டீமே நார்மலாக விளையாடுது. அதாவது அடிக்க வந்தாங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அவங்க வந்து அந்த இதில் வந்து விலகி போடுற அந்த மாதிரி தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. பாய்ஸ் பார்த்துட்டு என்னடா பெரிய டீம்னா சிம்பிளாக விளாட்றாங்க அப்படின்னு ஜேகே. நான் தான் எனக்கும் புரியல. பொதுவாக எடுத்தோடனே செம்மையாக ப்ளே பண்ணுவாங்க, இன்றைக்கின்னு ரொம்ப முக்கியம் போகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. உங்களோட ஃபேன்ஸ்லாம் என்னாச்சுன்னு அவங்க வேற ஒரு சைடு கத்திட்டுருக்காங்க. எதுவுமே உங்கள் டீமையும் கவனிக்கல. உங்கள் டீம் பொறுமையாக விளையாண்டுட்டுருக்கு. என்ன ஆச்சுன்னா பாதிக்க மேலே அந்த டீமை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா லாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. எல்லாரும் ஸ்ட்ராங்காக பார்க்குறாங்க. என்னடா பண்ணுறாங்கன்னு பார்த்தாலும் நீங்கள் அவ்வளோதான் மொத்தமாக உங்கள் டீமை சேர்ந்து ஒரே அடியில் அந்த டீமே மொத்தமாக நாக் அவுட் பண்ணிட்டீங்க. எல்லோரும் ஒரு செகண்ட் அப்படியே உங்களை ஷாக்காக பார்க்குறானுங்க ஆப்போசிட் டீமில் உங்கள் டீமை. இல்லைங்க அவ்வளோதான் ஃபினிஷ் அப்படிங்கிற மாதிரி நிமிர்ந்து எல்லாம் கோர்ஸாக நிமிடுறீங்க. கரெக்டாக வந்து பாய்ஸும் வந்து ஓகே கேம் ஓவர், யார் வின்னிங்னு உங்களுக்கே தெரியும் அப்படி சொல்லும்போது எல்லாம் அப்படியே உங்களே பார்க்குறாங்க உங்கள் டீமே. என்னடா அட்டன் டைமில் ஒரே டைமில் அடிச்சு தூக்கிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வின்னிங் அப்படி சொல்லி ரிலீஸ்லாம் பண்ணிட்டாங்க. பயங்கரமாக அந்த இடமே அப்படி அவ்வளோது. பாய்ஸ் 7 பேர் எந்திரிச்சு வந்துட்டாங்க. நீங்களும் அவங்க இடத்த விட்டு எந்திரிச்சு வரீங்க. அந்த பெரிய கப்பு அது எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க. உங்கள் டீமுக்கு ஒரு பெரிய ஸ்மைலோட பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து கொடுக்குறாங்க. நீங்களும் வாங்குறீங்க. எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக பெரிய ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இன்டர்வியூ எடுக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் உடனே இன்டர்வியூவா ஜஸ்ட் 2 கொஷின் கேட்பீங்க, அது இங்கேயே கேட்டுருங்க அப்படின்னு பாய்ஸ் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு உங்களை பார்த்துருக்காங்க. உங்கள் டீமும் அப்படி தான் உங்களை பார்த்துட்ருக்கு. நீங்கள் சிரிச்சுட்டு கேளுங்க அப்படின்னு. ஏன் இப்படி நியூ ட்ரிக் டக்குன்னு ஒரே செகண்டில் தூக்குற மாதிரி அப்படின்னு ஸ்டார்டிங்லேருந்து அவங்கள ஆட விட்டு பார்த்தோம், கடைசியில் ஆட விடுறவங்கள ஆடைக்கு பார்த்தோம். அவ்வளோதான் அப்படி சொல்கிறீங்க. எல்லோரும் வேகமாக கிளாப் பண்ணி செம்ம போங்க மாஸ் பண்ணிட்டீங்க அப்படிலாம் சொல்லி கத்துறாங்க. நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. சிரிச்சுட்டு தட்ஸ் ஆல் இன்டர்வியூ ஓவர் அப்படி சொன்னேன். மேம் இன்னும் நிறையா கொஷின், அவ்வளோதாங்க நீங்கள் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் முடிஞ்சிருச்சு அப்படி சொன்னேன். ஓகே அப்படி சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஓகே ஃபேன்ஸ்லாம் வெளியே கிளம்ப சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸை கிளம்பியாச்சு. நீங்கள் உங்கள் டீமோட இறங்கி போயிட்டீங்க. பாய்ஸ் வந்துட்டு சேம் அதே ரூமுக்கு தான் அனுப்பியிருக்காங்க. பாய்ஸை பார்த்தாலும் நீங்கள் எல்லாருமே எந்திரிச்சு நிற்கிறீங்க. எல்லோரும் உங்களை பார்த்துட்டு உட்காருங்க அப்படி சொன்னால் நீங்களும் உட்காந்துட்டு அவங்களே ஆப்போசிட்டில் உட்கார சொல்லிட்டீங்க. ஸோ செம்மையாக விளாண்டிங்க. வைன் ரியலி உங்கள் ட்ரிக் தான் செம்ம அப்படின்னா நீங்கள் சிரிச்சிட்டு இது டீம் ஒர்க் சார், நாட் மை ட்ரிக் அப்படின்னு தெரியும். இது எல்லாமே உங்கள் ட்ரிக் தான் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டு என் ட்ரிக் தான், பட் இவங்க வந்து எனக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க தான் நாங்கள் ஜெயிக்க முடிஞ்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கேஷுவலாக பேசுகிறீங்க. உங்களை பார்த்துட்டு என்னடா அவ்வளோ பெரிய கேமை ஜெயிச்சுட்டு இந்த பொண்ணு இவ்வளோ அசால்ட்டாக பேசுது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை பார்த்துட்ருக்கான்.
ஓகே ஜெயிச்சிட்டிங்க, ட்ரீட் எதுவும் கிடையாது அப்படின்னா நீங்கள் பாய்ஸ் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வைக்காமலாம் அப்படி சொல்லிட்டு ஓகே இன்றைக்கி நம்ம எல்லாமே வந்துட்டு டின்னர் போயிடலாம் அப்படி சொன்னாலும் ஓகே அப்படி சொல்லி முடிவு பண்ணி எல்லாம் டின்னர் கிளம்பிட்டீங்க. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கேஷுவலாக போகிறீங்க. போனோடனே உங்கள் பஸ் வந்து கொஞ்சம் பெரிய பஸ்ஸாக இருக்கும். நீங்கள் ஏன்னோடனே பாய்ஸ் சொன்னேன் ஓகே நாங்கள் காரில் வரோம் அப்படின்னோடனே ஓகே நீங்கள் பஸ்ஸில் வரனாலும் வாங்க காரில் வரனாலும் வாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் டீம் கூட போய் பஸ்ஸில் ஏறிட்டீங்க. பாய்ஸ் சொன்னேன் சரி பஸ்ஸில் போகலாமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அவங்களும் பஸ்லேயே ஏறிட்டாங்க. நீங்கள் உடனே நீங்கள் உட்காந்து சீட்லேருந்து எந்திரிச்சிட்டிங்க. பாய்ஸ் அவங்கள பார்த்துட்டு ஏன் அப்படின்னோடனே இல்லை பரவாயில்ல இந்த சீட்டில் உட்காந்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் டீமோட நம்ம டீம் நீங்கள் கொஞ்சம் பின்னாடி போயிட்டீங்க. அவங்களெலாம் முன்னாடி உட்கார சொல்லிட்டீங்க. பாய்ஸ்லாம் எல்லோரும் உங்களை பற்றி பேசிட்டுங்க. பயங்கரமாக இருந்துச்சு அந்த பொண்ணு ட்ரிக் அப்படிலாம் நாங்கள் எப்படி சொல்லி 7 பேர் சின்னதாக அதை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க கேஷில் உட்காந்துட்டாங்க. நீங்கள் ஹெட்செட் போட்டுருக்கீங்க உங்களுக்கு ஒரு கால் வருது நீங்கள் சொல்லு அப்படின்னோடனே செம்மையாக விளாண்டா அப்படின்னோடனே ஆமாம் அப்புறம் என்ன பண்ண சொல்கிறோம் முக்கியமாக விளையாட முடியும் ஜெயிக்கணும்ல இதெல்லாம் கப்பு முக்கியம் பிக்லு அப்படின்னானே கப்பு முக்கியம் தான் ரொம்ப பெரிய கப்பாக வாங்கிட்டாடுனே ஆமாம் இன்னும் 2 லெவல் போனால் போதும் தெரியுமா அவ்வளோதான் எங்கள் லைஃபே செட்டில் தெரியுமா அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னானே ரியலி செம்மையாக வந்துச்சுடி உன் ட்ரிக்கெல்லாம் அல்டிமேட் அப்படின்னு அதான் எனக்கே தெரியுமா அப்படின்னு ஐயோ பொண்டாட்டி எவ்வளோ சூப்பராக விளையாடுவியா அப்படின்னு ஆஹா எத்தனை நாள் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்கேன் பார்க்க டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அப்படியே உனக்கு வந்து அப்படியே பொங்குதோ அப்படின்னு ஆமாம் உண்மையிலேயே சொல்கிறேன்டி செம்ம ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னானே அதான் எனக்கு தெரியுமே ஒன்று ஷாக் ஆக வைக்கிறது தான் வேலை அப்படின்னு அச்சோ பொண்டாட்டி இவ்வளோ செம்மையாக விளையாடுவியா அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டே இருக்கானுங்கண்ணே சரி ஃபோனை வை நான் டின்னர் போகிறேன் அப்படின்னா சரி அப்படி சொல்லிட்டு அந்த கால் கட் ஆயிடுச்சு. நீங்கள் எல்லாமே டின்னருக்கு இறங்கி போகிறீங்க. அங்கே போனோன்னே எல்லோரும் பார்க்குறவங்க அவ்வளோ பெருசாக பாய்ஸ் ரெடி பண்ணிக்காங்க. எங்களை டின்னர் கேட்டு நீங்களே ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னே இல்லை பரவாயில்லப்பா நாங்கள் வந்து நீங்கள் ஜெயிச்சதுக்கு நாங்கள் ட்ரீட் வைக்கிறோம் அப்படின்னு இல்லை பரவாயில்ல நாங்கள் வைக்கிறோம் அப்படி சொல்லி நீங்கள் பேசிட்டுங்க. அவங்க ஒன்று இல்லை வாங்க அப்படி சொல்லிட்டு பாய்ஸ் எல்லாம் உங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க. நீங்கள் போயிட்டு சரி நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறீங்க. ஓகே அப்படி சொல்லும்போது அந்த சைடு நீங்கள் போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணல அப்படியே கரெக்டாக வாஷ் பண்ணிட்டுருக்கப்ப யாரும் உங்களை பேக் பண்ணுற மாதிரி இருக்கு. பி என்ன பண்ணுற அப்படின்னு செம்மையாக விளாண்டுடி அப்படின்னு அதான் ஃபோன்லேயே சொல்லிட்டே அப்புறம் என்னடா அப்படின்னு சத்தியமாக சொல்கிறேன் ஃபஸ்ட் டைம் நேரில் நீ விளையாண்டதை பார்த்தேன் பொண்டாட்டி இவ்வளோ செம்மையாக விளாடுவியா அப்படின்னு ஃபோன்லேயே இதே தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கலாம் தோணுது அப்படி சொல்லிட்டு அவங்க நெக்கில் சின்னதாக கிஸ் பண்ணுறாங்க. இது ஹோட்டல் யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது அப்படின்னு அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு திருப்புறானுங்க. இது ஒன்று நம்ம வீடு இல்லை அப்படியானே வீட்டுக்கு வாடினா வராத கொஞ்சம் இடத்துல ஹோட்டல்டா கேமரா இருக்குண்டா நீங்கள் இதாக சொல்லு அப்படியானு ஐயோ கம்முனிடா அப்படி சொல்லி என் கையை எடுத்துகிட்டு நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணுறேன் வேணா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு உங்கள் கையை பிடிக்கிறானுங்க என்னவே பண்ணுற அப்படி சொல்லிட்டு வீட்டை பேசி இருக்கும்போது கரெக்டாக வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் வேகமாக வந்து லைட்டாக நவுத்திட்டு பார்க்குறீங்க எங்கள் ஜேகே தான் கரடி இங்கே எதுக்குடா வந்த அப்படின்னு ஹயாங் நான் இல்லை கரடி நீங்கள் தான் கரடி அப்படின்னு சரி முயலா இங்கே எதுக்குடா வந்த அப்படின்னு ஹயாங் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஹோட்டல்னு கொஞ்சிட்டு இருக்கீங்க நான் வரவும் நான் பாட்டு கேஷுவலாக இருந்தேன் மற்ற யாராச்சும் தான் என்ன ஆகிறது அப்படின்னு இந்த ஏன்டா குறுக்க வர இப்போலாம் முதல்ல வெளியே போடா போய் யாராவது வந்தாங்கன்னா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே நில்றா அப்படின்னு நான் நீங்கள் மாமா வேலை பார்க்க வரல நான் ரெஸ்ட்டும் போக வந்தேன் அப்படி சொல்லிட்டு வேகமாக ஜேகே வந்துட்டு போயிட்டான் இதை சொல்கிறா அப்படின்னு சரி அப்படி சொல்லிட்டு அவன் போயிட்டு ரெஸ்ட்டும் போயிட்டு வந்துட்டு போய் வாசல் நின்ட்டானுங்க ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு இப்போ என்ன ஜேகே தானே பார்த்தான் ஜேகே தான் பார்த்தான் ஆனாலும் நீ பண்ணுற பற்றியா அப்படின்னு இப்போ என்ன விரு எப்படி சொல்லிட்டு சரி ஜெயிஸ்டியில் இப்போ என்ன வீட்டுக்கு போறியா அப்படின்னு வீட்டுக்கு போய் என்ன அம்மா அப்பா ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு என்னது ஆண்டி எங்களுக்கு ஊருக்கு போயிட்டாங்களா அப்படின்னு ஆமாவே அப்படின்னு வா என் வீட்டுக்கு வரவா அப்படின்னு ஐயோ கரடிங்களா வரவே வேணாம் சரியான கேடி கரடி தெரியுமா அப்படின்னு என்ன பண்ணாட்டி உன்னை பார்க்க வீட்டுக்கு கூட வரக்கூடாது அப்படின்னு வீட்டுக்கு வந்தால் நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியுமே அப்படி சொல்லி அவன் சீக்ஸை பிடிச்சி சின்னதாக கேள்றீங்க அவன் சிரிச்சிட்டு என்னடி அப்படி சொல்லி பாக்ஸு ஸ்மைல் போடுறானுங்கண்ணே பாக்ஸ் சிரிக்காதரா அப்படின்னு என்னடி ப்ளீஸ் டி நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு நீ வந்தால் சும்மாவே இருக்க மாட்டேன் வேணாவே அப்படின்னு ப்ளீஸ் டி நான் கூட சேஃப்டி கூட வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு பொறுக்கி வாயை மூடுறோம் அப்படி சொல்லி 2 அடி அடிக்கிறீங்க சரி வா சாப்பிட போகலாம் அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முன்னாடி போயிட்டான் நீங்கன்னே பின்னாடி வரீங்க வீணே உங்கள் வீட்டுக்கு டானே 10 மணிக்கு வந்துடுறேன் கதவை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைலண்ட்டாக சொல்லிட்டு ஓடிட்டானுங்க பார்த்துட்டு ஐயோ இவெல்லாம் வச்சுக்கிட்டு கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படி சொல்லிட்டு நீங்கள் வரீங்க அங்கே நிறைய பேர் டின்னர்லாம் வந்து பயங்கரமாக சர்வ் பண்ணிட்டுருக்காங்க நீங்களே போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாய்ஸ் சொல்லிட்டு நீங்களும் இப்போ வந்து உங்கள் வேனில் போகிறீங்க போனேன்னா எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு போயிட்டு கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணுறீங்க டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் ஷாக் ஏன்னா உள்ளே உட்காந்துருக்கீங்கன்னு கீழே எப்படி உள்ள வந்து அப்படின்னு எனக்கு நான் டோர் பாஸ்வேர்ட் தெரியுங்க அப்புறம் என்ன அப்படி சொல்லிட்டு வந்து ஸ்டைலாக உட்காந்துருக்கேன் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அப்பா ஏன்டா அப்படி பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு சரி நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு நானே அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் பின்னாடியே வந்து உங்களை பேக் பண்ணுறேன் ஐயோ சாமி நீ ஒன்றும் வர வேணாம் கம்மனு இருவி அப்படி சொல்லிட்டு நீங்கள் நிற்க வைக்கிறீங்க பொன்னாடி நானும் வரேன் நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு சரி இப்போ நீ அந்த ரூமில் சேஞ்ச் பண்ணி நான் போய் என் ரூமில் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படி என்னடி நம்ம ரூமுக்கு போகலாண்டி அப்படிங்கிறேன் எது நம்ம ரூமா அது ஏன் ரூம்டா அப்படி சொல்லிட்டு நீங்கள் எப்படி தள்ளுறீங்க ஒன்று உங்களை தள்ளிட்டு ஓர
போகிறானுங்க. வி நில்லு, உள்ளே போகாத அப்படி சொல்லிட்டு இழுத்துட்டே போகிறீங்க. கடைசியில் வந்துட்டு ரூம் டோரை டப்புன்னு ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டானுங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. கடைசியில் கட்டில் பார்த்தா உங்கள் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக கிடக்கு. பார்த்துட்டு என்னடி இது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். உங்கள் இன்னர்ஸும் அங்கேயே கிடக்கு, உங்கள் ட்ரெஸ்ஸு கிடக்குது. நீங்கள் கண்ணை பார்த்துட்டு பார்க்காதா அப்படின்னே, நான் பார்க்காததா அப்படின்னே எப்படி சொன்னேன். நிஜமாடி என்னடி இப்படி வச்சுருக்க ரூம் அப்படின்னே, நான் காலையில் க்ளீன் பண்ணல, டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே பரப்பி போட்டு போயிட்டேன். நான் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம், அந்த நீ வந்துட்டு அதுங்காட்டி எப்படின்னு. சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படின்னு. சார் நீங்கள் ஒன்றும் நொட்ட வேணாம், நீங்கள் போய் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வாங்க, நான் அதுக்குள்ளே எல்லாத்தையும் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இப்போ நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வரானுங்கண்ணே. ஐயோ அமைதியாக என்னடா கொஞ்சிட்டே இருக்காதரா, இல்லைன்னா கெஞ்சிக்கிட்டே இருக்கு, க்யூட்டாக கெஞ்சாதரா அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி வேறு ரெஸ்ட் ரூம்கிட்ட தள்ளி விட்டீங்க. சரி எப்படி சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவன் வெறும் டவலை மட்டும் கட்டிட்டு கரெக்டாக வெளியே வரானுங்க. இருந்த எல்லாத்தையும் மூட்டை மாதிரி அள்ளி தூக்கி போட்டு கவடு சாத்துட்டிங்க. அதுங்கிட்ட எல்லா துணியும் மடிச்சிட்டே அப்படின்னு. யாரும் மடிக்கிற அப்படியே மூட்டை மாதிரி கட்டி போட்டேன், அப்புறமா எடுத்து மடிச்சுப்பேன் அப்படின்னு. வா மடிக்கலாம் அப்படிங்கிறானுங்க. ஐயோ ஒன்றும் என்னடா இது அப்படின்னு. என்னது எப்படி இருக்கேன் பேக்க எப்படி 6 பேக்கில் எப்படி வச்சுருக்கேன் பத்தியா மாமா அப்படின்னு. என்னடா வெறும் பனியன் கூட போடாமல் வெறும் டவலை கட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. என்ன பண்ணுறேட்டி அசிங்கமாக பேசாது அப்படின்னு. அசிங்கமாக பேசுகிறேன் அப்படின்னு. ஆமாம் என்ன வீட்டில் இருக்கப்போ ட்ரெஸ்லாம் போட சொல்கிறேன் அப்படின்னு. அப்புறம் நான்லாம் வந்து மேக்ஸிமம் ஒரே ஒரு டவுசர் போட்டிருப்பேன், இல்லைன்னா இந்த மாதிரி துண்டுறாலே அப்படின்னு. வைக்கமா இல்லை அப்படின்னு. அதில் நான் வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் கட்டரில் உட்காந்துட்டா. நீங்கள் வீ பார்த்துட்டு என்ன பண்ணுற, போய் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, நான் போய் குளிச்சுட்டு வரேன், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடு அப்படின்னு. சரி போ ஒரே டவுசர் தான் போடுவேன் அப்படின்னு. ஐயோ அப்பா சாமி அதையாச்சும் போடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டீங்க. நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வந்து பார்க்குறீங்க, இன்னும் அப்படியே உட்காந்துருக்கான். என்னடா பண்ணுற அப்படின்போது, நீ எதுக்கு டவலோட வந்த அப்படின்னு. ஐயோ உன்னை தள்ளி விட்டு போனதில் நான் வேமா ட்ரெஸ் எடுக்காமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ட்ரெஸ்லாம் தேடிட்டு ஒன்று உங்களை ஹக் பண்ணுறாங்க. என்ன பண்ணுற அப்படின்னு. செம்மையாக இருக்குடி அப்படின்னு. பரவாயில்ல செம்மையாக இருக்குன்னு. அப்போ தாயை ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தள்ளுறீங்க என்னடி தள்ளிட்டே இருக்கு அப்படின்னு. வேணும் அமைதியாக இருவி அப்படின்னு. ஒன் டைம் வேணும் அப்படின்னு. ஐயோ வேணாம் அப்படி சொல்கிறீங்க, இப்படி தள்ளுறீங்க. என்ன நீ வேணாம்னு சொல்கிறேன், எல்லோரும் நான் கிடைக்க மாட்டேன்னு சொல்லி ஏங்குற ஆளுங்க தெரியுமா அப்படின்னு. நீங்கள் பார்த்துட்டு எது அப்படின்னு. அப்படின்லாம் அப்படி சொல்லலாம் அப்படின்னு. நானும் சரி ஃபஸ்ட்டு உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னா. என்ன ஏன்னு அப்படி சொன்னேன். சொல்லு அப்படின்னா. ஃபஸ்ட்டு உனக்கு நான் தான் ப்ரப்போஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் நீ அக்செப்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பாருனால நான் ஒன்று மட்டும் தான் லவ் பண்ணிட்டுருக்கேன். எவ்வளோ பேர் லவ் பண்ணுறாங்க தெரியுமா. ஆனாலும் என் லவ் மொத்தமும் உனக்கு தான் தரேங்கிறான், ஆனால் நீ வேணாங்கிற அப்படின்னு. லவ் மொத்தமும் தாடா, உன்னோட இப்போ மொத்த லவ்வும் எனக்கு தான், ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இதை லவ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. மொத்தமாக வாங்கிக்கோடி, ஏன்டி கொஞ்சமாக பிரிக்கிறேன் அப்படின்னு. ஒன்றையும் பிரிக்கிற அப்படின்னு சொல்லி இப்படி தள்ளுறீங்க. வந்துட்டு வேகமாக உங்களை பெட்டில் இழுத்து போட்டானுங்க. என்ன பண்ணுற அப்படிங்கிறட்டி டக்குன்னு உங்கள் மேலே வந்துட்டான். எந்திரி ஏன் எப்படி பண்ணுற அப்படின்னு. என்னடி எப்படி சொல்லுவாங்க, இதுக்கு தான் உன்னை வீட்டுக்குள்ள விடுறதே இல்லை, சரியாக சேட்டையாக பண்ணுற அப்படின்னு. ஹஸ்பண்ட்னா இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மேலேயே வந்து நல்லா படுத்துட்டான் ஒன்று. ஐயோ வெயிட்டாக இருக்கா அப்படின்னானே. தாங்கடி இந்த வெயிட்டை கூட தாங்க மாட்டேன் அப்படின்னானே. எரும மாடு மாதிரி இருக்கடா அப்படின்னா. என்ன அப்படி சொல்லி க்யூட்டாக சிரிக்கிறவங்கள பார்த்துட்டு சிரிப்பில் தான் மயங்கிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஆமாம் அவ்வளோ பேர் தெரியுமா நான் ப்ரப்போஸ் பண்ணி ஃபஸ்ட்டாக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது எங்கள் அப்பா வந்து அக்ரிகல்ச்சர் தான் பண்ணுறான்னு சொல்லி நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணேன். ஆனால் என் அழகி மட்டும்தான் என்னை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிங்க. அதனால் என் லைஃப்பில் நீ மட்டும்தான் அப்படின்னானே. அப்படின்னானு. ஆமாம் ஏன் நீ ஃபஸ்ட்டு என்ன அக்செப்ட் பண்ண, இது வரைக்கும் உன்கிட்ட கேட்டதே இல்லடி அப்படின்னானு. எல்லாம் உன்கிட்ட காசு பண்ணேன் அப்போ இல்லைன்னு பார்த்தாங்க அப்படின்னு. ஆமாம் அப்படி சொன்னானே. ஆனால் எனக்கு அப்போ நீ மட்டும்தான் தெரிஞ்சாட்டு. நீ உங்களை பார்க்குறான், நீ என்ன அழகாக இருப்ப, பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருப்பேன், குட்டியாக ஏதாவது செஞ்சுட்டு குட்டி ரியாக்ஷனாக கொடுப்பேன், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். நீனா எனக்கு அப்போயே அவ்வளோ இஷ்டம் அப்படின்னானே. அப்படின்னானே. ஆமாம் அப்படின்னானே. ஆனால் என்கிட்ட அப்போல்லாம் காசு இல்லை தெரியுமா, எப்படி நான் அப்படியே அக்செப்ட் பண்ண அப்படின்னு. எனக்கு இப்போ இந்த காசு பணம் எல்லாமே விட்டுட்டு இது எல்லாமே எங்கள் அப்பாட்டே இருக்கட்டும் அப்படி சொல்லி விட்டுட்டு நீ மட்டும் வந்தினா போதும், உன்னை மட்டும் கூட அழகாக பார்த்துப்பேன் அப்படி சொல்கிறேன். எங்கே பார்த்துக்க மாட்டேங்க, பிடிச்சி தள்ளுறீங்க அப்படின்னா வாய மாற அப்படி சொல்கிறீங்க. உடனே சிரிச்சுட்டு சரி இப்போயும் அழகாக பார்த்துக்குவேன், குழந்தையா பார்த்துக்கோவேன் அப்படின்னா. குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பற்றி லைட்டாக சிரிக்கிறீங்க. என் குழந்தைய பார்த்துக்கோவேன் அப்படின்னு. பொறுக்கி இதுக்கு தான் நான் சொல்கிறது, வந்துட்டு 5 நிமிஷம் கொஞ்சம் பேசினா போதும், உடனே வந்துடுவே என் குழந்தைய பார்த்துக்கவேன், குழந்தை தரேன், பார்த்துக்கிறியா அப்படின்னானே. சிரிச்சிட்டு என்னடி அப்படின்னு. அமைதியாக ரேடு சொல்லும்போது வந்துட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணுறேன், நீங்களும் உடனே அவனுக்கு பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. வேணாம்னு சொல்லிட்டு உடனே கிஸ் பண்ணுறது அப்படின்னு. அப்புறம் ரெஃப்யூஸ் பண்ண முடியுமா, போய் ஒன்று யாராச்சும் ரெஃப்யூஸ் பண்ண முடியுமா, என் அழகு பையன் அப்படின்னு. ஆமாம் அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் நெக்கிலலாம் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அழகுக்கு ரெடியாக மட்டும் இருடா, கடிக்காதுடா அப்படின்னு. நான் அதெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது என்ன அப்படின்னு. நாளைக்கு அப்பா அம்மாலாம் வந்துடுவாங்க அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு பொறுமையாக உங்கள் நெக்கிலலாம் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் ரொம்ப பொறுமையாக பண்ணுறான். ஹிக்கீஸ்லாம் மேக் ஆகாத அளவுக்கு பொறுமையாக வந்துட்டு உங்கள் டவலையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு அவன் டவலையும் ரிமூவ் பண்ணி பார்த்துட்டு
மொதக்கி இப்போ உன் பாடியே பிக் ஆயிடுச்சு அப்படின்னா, ஆமாம் ஆமாம் மொதக்கு உண்மையிலே வெயிட் போட்டேன் தான் அப்படின்னா, வெயிட்டை குறடா அப்படின்னு, சரி சரி அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் மேலே வந்துட்டு உங்களுக்கு பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டே பொறுமையாக வந்துட்டு லைட்டாக லிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. நீங்கள் லிக் மட்டும் பண்ணாதடா அப்படின்னே, ஆமாம் ஆமாம் அப்படியே பண்ணிட்டு ஹைப்புக்கு போயிடும் அப்படின்னே, இப்படிலாம் பேசாத அப்படி சொல்ல, சரி சரி அப்படி சொல்லிட்டு பொறுமையாக என்டர் பண்ணுறான்னு ஒன்று, பெயினாக இருக்கடா லைட்டாக அப்படின்னே, ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு பொறுமையாக பண்ணி அந்த செக்ஷனையும் ஃபுல்லாக முடிச்சிட்டான். ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களை பார்க்குறா, நீங்கள் ரொம்ப டயர்டாக பட்டுறீங்க, வேணும் ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு, எப்போ கேட்குறோம் பாரு அப்படின்னு, சரி உடனே மில்க் ஷேக் ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு மில்க் ஷேக்லாம் ரெடி பண்ணுறது கொடுக்குறான். நீங்கள் அதை வாங்கி குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. வந்துட்டு உங்களை பக்கத்துலேயே வந்து உங்களை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சி தான் குடிச்சிட்டு இருக்காங்க. நீயே பார்த்துட்டு எப்போ கல்யாணம் பண்ணி போன்றிருக்கு அப்படின்னு, கான்ட்ராக்ட் சீக்கிரமாக முடிஞ்சிட்டு சீக்கிரமாக என் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி எங்கள் வீட்டுக்கே கூப்பிட்டு போயிடுவேன் அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் ஃபோர்வில் கிஸ் பண்ணுறா. நீங்கள் வந்து சீக்கிரமாக பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் க்யூட்டாக சிரிக்கிறீங்க, வீயும் சிரிக்கிறான், ஹாப்பி அண்டி. வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த பேர் ரெகுலராக வீடியோ போடுறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்ட் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், இன்ஸ்டா ஐடி லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ மறக்காம பண்ணுங்கள். பாய், லவ் யூ. ஸோ மறக்காமல் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.